மேடையிலே கலந்து கொள்ள போகிற மக்கள் எத்தகைய குணத்தை கொண்டவர்கள் யார் என்பதை பொறுத்து அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க அமர்ந்திருப்பவர்கள் என்பதுதான் யார்கள் எவருக்கு சொற்களை வந்தனை போட்டவர்கள் எந்த குடிசையை கொடுத்து கும்மாரம் போட்டவர்கள் எந்த இடத்துல உண்மையை அவர்கள் புத்தகத்தில் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் பதிச்சுதான் ஜம்மு சட்டை போட்டவங்க கருப்பு சட்டை போட்டவங்க இவ்வளவு மோசமான நெருக்கடிகள் நிறைந்த ஒரு சமூக கட்டமைப்பில் நாம் நம்முடைய களப்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு இருக்கிற கலையெல்லாம் நீங்கள் அனைவரும் வந்தது போலவே பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும். உங்களுடைய கலையெல்லாம் இப்போது கூட குருவாஞ்சலிலிருந்து தாம்பரம் வரை வந்திருக்கிற 1000 வண்டிகளும் போலீசார் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். சென்னை சார்பாக உண்மைதான், காவல்துறை அச்சப்பட்டது உண்மைதான். அம்பேத்கர் பிறந்த நாள் விழா கொண்டாடுவதற்கு இவ்வளவு போராட்டம். தோழர்களே, நீண்ட நேரம் உங்களோடு பேச நாம் இருந்தாலும் பேச வேண்டிய கருத்துக்களை எல்லாம் தீர்மானங்களாக நான் இந்த முன்னால் முன்மொழிந்தேன். அதை நீங்கள் வழிமொழிந்து நிறைவேற்றியிருக்கிறீர்கள். 10 மணிக்குள்ளாக கூட்டத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று நீதியரசர் கேட்டுக்கொண்டார். அப்போது நீதியரசர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரே நேராக வந்திருக்கிறார், அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார், அவர் வாக்குறுதியை நான் தீர்ப்பு வழங்குகிறேன் என்று சொன்னார். இந்த மாநிலங்களுக்கு நீதி அரசருக்கு நீதிக்கு தலைவர் வேண்டும். நாம் எழுச்சிகளாக கொடுக்க வேண்டுகிறார்கள். நாம் ஒரு அரசியல் கட்சியாக வந்திருக்கிறார்கள் என்று கருதுகிறார்கள். அதற்கு எதிராக கூட்டம் போட்டு ஒவ்வொரு நாளும் போய் மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எதிராக மட்டுமல்ல, முன்னாள் முதலமைச்சருக்கு எதிராக, இந்நாள் முதலமைச்சருக்கு எதிராக எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் இடையே பேசுகிறார்கள். என்றைக்காவது திருமாவளவன் வார்த்தையில அவன் இவன் என்று பொதுக்கூட்டத்தில் பேசி கேள்விப்பட்டிருக்கிறோமா? எந்த தலைவரையாவது இழிவுறுத்தி பேசியிருக்கிறோமா? இன்றைய முதலமைச்சர்களை நாம் இன்றைக்காவது இழிவுறுத்திருக்கிறோமா? கொள்கை அடிப்படையில் சில விமர்சனங்களை வைக்கிறோம். திமுக கூட்டணியை இருக்கிற போது அவர்களுக்கு எதிரான விமர்சனங்களை வைத்திருக்கிறோம். அதற்காக இப்போது நாம் தயங்கவில்லை. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால் காங்கிரஸ் சொல்வதற்கெல்லாம் தலையாற்றிய இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக காங்கிரஸ் இருக்கிற முடிவுகளுக்கெல்லாம் அப்படியே அடிவடித்து போகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த நாடாளுமன்றத்தில் நின்று உரையாற்ற வேண்டும் என்று நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். அந்த நாடாளுமன்றத்தில் முதல் நாள் நாம் பேசும்போது, கண்ணீரை நிகழ்த்தும் போது, என் தமிழினத்திற்கு துரோகம் இழைத்த இந்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று கடந்த முறை அந்த கூட்டத்தொடரில் பேசும்போது சொன்னேன்.